நீட் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியும் வந்ததுக்கு அப்புறமும் இவ்வளோ பெரிய வித்தியாசமா? நீட் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி 2016 to 17 3608 சீட்ல 3544 சீட்டு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. 35 சீட்ஸ் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடைச்சிருக்கு. நீட் வந்ததுக்கு அப்புறம் 2017 to 18 3517 சீட்ல 2303 சீட்டு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. 1113 சீட்டு சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடைச்சிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது 1241 சீட்டு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குறைஞ்சிருக்கு. 1078 சீட்டு சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீட் எக்ஸாம்ங்கிறது சிபிஎஸ்இ சிலபஸை பேஸ் பண்ணி வைக்கிற ஒரு எக்ஸாம். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீட் வர்றதுக்கு முன்னாடி 2016 to 17 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 34 சீட்டு கிடைச்சிருக்கு. ஆனா 2017 to 18 நீட் வந்ததுக்கு அப்புறம் வெறும் 3 சீட்டு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷத்துலயும் 4, 5ன்னு சொற்ப எண்கள்ல தான் சீட்டும் கிடைச்சிருக்கு. 2020 7.5 ரிசர்வேஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் 11 சீட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தடுத்த வருஷங்கள்ல தான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் அதிகமா கிடைச்சிருக்கு. 2024 622 சீட்டு 7.5 ரிசர்வேஷனால மட்டும் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. நீட் எக்ஸாம்னால கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்ளோ சீட் கிடைக்கல. 7.5 ரிசர்வேஷனால மட்டும் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்ளோ சீட்ஸ் கிடைக்குது. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எஜுகேஷனல் ஃபண்ட் கொடுக்கறதே கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபண்ட் வச்சு தான் இந்த மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபண்ட்ல ரன் ஆகிற மெடிக்கல் காலேஜஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எக்ஸாம் வச்சு அதுக்கு சீட் அலோகேட் பண்ணுவாங்களாம். இது எந்த விதத்துல நியாயம்னு சத்தியமா தெரியல. ஃபேர் நீட் பேன் நீட் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துற நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.